சோழ மண்டலத்துக்கு விரைகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அஃப்கோர்ஸ் திருச்சி அப்படி சொல்லிட முடியும் இல்லையா? திருச்சி அவர் தங்கியிருந்த விடுதியில் இருந்து ரோட் ஷோவாக அங்கே சென்ற போது அங்கே ரெண்டு பக்கமும் அதிமுக கொடியும் பிஜேபி கொடிகளும் பறக்க ரெண்டு கட்சியுடைய தொண்டர்கள் அங்கே பொதுமக்களும் கூட அவரை வரவேற்ற காட்சிகளை பார்த்தோம். ஹெலிபேட்லேருந்து பிரகதீஸ்வரம் ஆலயம், கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு உலங்கு வானூர்தி மூலம் புறப்பட்டார். திருச்சியிலிருந்து புறப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் கங்கை கொண்ட சோழபுரம், நீங்கள் திரையில் பார்க்குறீங்களே, இன்னமும் கம்பீரமாக நிற்கக்கூடிய இந்த ஆலயத்துக்கு செல்கிறார். சோழம் அப்படிங்கிறது மூவேந்தர்கள் இருந்தாலும் தமிழினத்துக்கு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம். உலகாண்ட தமிழ் வம்சம் இது தெற்காசியா தென்கிழக்கு ஆசியா வரைக்கும் பறந்து விரிந்து தன்னுடைய பெருமையை பரப்பிய ஒரு சோழ மன்னரை அவர் அந்த பெருமையில் இணைந்து கொள்கிறார். இதோடைய சிக்னிஃபிகன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக இது அவங்களோட 3 கோவில்கள் இருக்குல்ல, தாராசுரம், இது பிரகதீஸ்வரர், பெருவுடையார் கோவில், நம்ம கங்கை கொண்ட சோழபுரம், அது 3மே ரொம்ப முக்கியமான ஒரு கோவில். ரெண்டாவது, இந்தியா முழுக்க நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா தான் டெல்டாவில் உள்ள கோவில்களோட அருமை நமக்கு தெரியும். இப்போது தமிழ்நாட்டிலேயே கூட மேற்கு மாவட்டங்களில் இந்த அளவுக்கு கற்கோவில்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஒரு பெரிய பிரமிப்பு. நம்ம அதன் கூடவே வளர்றதுனால நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா இது பண்ணலை. இன்னுமே இதை உலக அளவில் பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் நீங்கள் ஐரோப்பிய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 400-450 வருஷம் கட்டடங்களையே ஒரு பெரிய விஷயமா சொல்கிறாங்க. அதிகபட்சமாக ஒரு 500 வருஷம் அப்படி கட்டடங்களை அவங்க சொல்கிறாங்க. எகிப்து இது போன்ற நாடுகளுக்கு நீங்கள் போனீங்கன்னா அவங்க ஒரு சில இடங்களை தான் அவங்களால அடையாளப்படுத்த முடியுது. ஆனால் நமக்கு ஒரு 1000 வருஷ வரலாறு இருக்குது. நீங்கள் தாண்டிய வேலை ஆர்கிடெக்சரல் மார்வல், பெரிய விஷயம் இல்லைங்களா? நீங்கள் இன்றைக்கி அதை நீங்கள் டீகோட் பண்ணவே முடியலையே, எப்படி கட்டினாங்க, எப்படி. இப்போ நீங்கள் ஒரு 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 ப்ரெசன்டேஷன், ஒரு சிவில் இன்ஜினியர் இன்றைக்கி எந்த ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கட்டும், இன்னைக்கு நீங்கள் இதுக்கு ஒரு பட்ஜெட் கொடுத்துட முடியுமா? அதுக்கு தியரிஸ் இருக்கு. யானை மூலமா மேல கல் எடுத்துட்டு இருப்பாங்க இருக்கு, தவிர நம்ம தெளிவா இப்படிதான் கட்டியிருப்பாங்கன்னு புரிந்து கொள்ள முடியல இந்த ஏஜ்ல. இந்த நேரத்துலையுமே புரிந்து கொள்ள முடியல. ரெண்டாவது, இந்த கோவில்கள் எல்லாமே நிச்சயமாக இது ஒரு கோவில் மட்டுமே இல்லை. நீங்கள் ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே போனீங்கன்னா கூட அங்கே ஏக்கர் கணக்கில் விரிந்திருக்கக்கூடிய ஒரு கோவில் இருக்குது. இப்போ திருநெல்வேலியோட கோவில் 13 ஏக்கருக்கு மேலே, நிலையப்பர் கோவில் அப்படிங்கிறது. அப்போ இந்த நதி தீரங்கள் இருக்குல்ல, தாமிரபரணி நதி தீரம், வைகை நதி தீரம், காவிரி நதி தீரத்தில், காவிரியில் குறிப்பாக அதனுடைய கீழ்ப்பகுதியில், திருச்சிக்கு கீழ்ப்பகுதியில் சோழப்பேரரசு நீங்கள் சோழப்பேரரசு எவ்வளவு பெரியது, ஒரு கடற்கரை, ஒரு கடலுக்கே ஏன் சோழமண்டலங்கிற பேரை ஆங்கிலேயர்கள் சூட்டுகிறார்கள்? ஏன்னா ஆங்கிலேயர்களுக்கு நம்மை விட ஒரு கூர்மையான வரலாற்று பார்வை உண்டு. நாம் ஆவணப்படுத்த தவறிய பல விஷயங்களை கூட அவர்கள் ஆவணப்படுத்தி வைத்திருக்காங்க. அப்போ அந்த வகையில் ஒரு கடற்கரைக்கே அவர்கள் சோழமண்டலம்னு பேர் வைக்கிறாங்க. அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சோழ பேரரசினுடைய எச்சங்கள் எங்கே நமக்கு இன்னைக்கு கண்கூடாக தெரிகிறது என்றால் இந்த கோவில்களில். இதில் என்ன பொலிட்டிக்கல் மெசேஜிங் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கங்கை கொண்ட சோழபுரத்தில் இது ஒரு தமிழ்நாட்டுக்கான மெசேஜா, இல்லை ஒரு தென்கிழக்கு ஆசியா வரைக்கும் பரவிய தன்னுடைய ஆதிக்கத்தை பரவிய ஒரு மன்னரை கவனிக்கும் போது ஒரு நேஷனல் மெசேஜ் சொல்கிறாரா? இதில் உட்செய்தி என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தமிழ்நாட்டினுடைய மையமாக இருக்கிற ஒரு கோவில், அதோட ஜாகிரபிக்கல் இம்பார்ட்டன்ஸ் பாருங்களேன். தமிழ்நாட்டினுடைய மையமாக இருக்கக்கூடிய ஒரு கோவில், அது இப்போது அண்ணாமலையார் கோவில் போலவோ வேறு சில புகழ்பெற்ற, அதாவது சாமானிய பக்தர்கள் செல்லக்கூடிய ஒரு புகழ்பெற்ற கோயிலாக அது இல்லாமல் இருக்கலாம். இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கோ தாராசுரத்துக்கோ இல்லை பிரகதீஸ்வரர் கோயிலுக்கோ தஞ்சை பெரிய கோயிலுக்கோ ஸ்பிரிச்சுவல் இம்பார்ட்டன்ஸை விட கல்ச்சுரல் இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் ரொம்ப சரியாக சொல்கிறீங்க. அதில் ஒரு கல்ச்சுரல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு வேண்டிக்கிறவங்க உண்டு, ஆனால் இந்த கோயிலை ஒரு ஆன்மீகத்தை விட கலாச்சாரம் அது ஒரு சோழ பேரரசினுடைய ஒரு நீட்சி. உண்மையிலே ஏன்னா அவங்க ஆவுடையார், பெருவுடையார், இது எல்லாமே அவர்களுடைய அரச வம்சத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தானே அதை நிறுவியிருக்காங்க. அது இன்னமும் அப்படியே இருக்கு. ஏன்னா மற்ற கோவில்களில் இருக்கக்கூடிய அந்த மூலவரை விட இதில் பிரம்மாண்டமான மூலவர்கள் இருக்கும். அது அப்போ நீங்கள் அது ஒரு கலாச்சாரத்தினுடைய ஒரு பண்பாட்டினுடைய ஒரு சின்னமாக இருக்கிறது.
அப்போ தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு சின்னத்தை ஐயா மோடி அவர்கள் இன்றைக்கு பார்வையிடுகிறார். அதுவும் அவருக்கு ஒரு பல சிறப்புகள் இருக்குது. அவரால் வந்து இப்போ ராமேஸ்வரத்து அந்த கோவிலே அந்த காரிடாரில் அவர் நடந்து வருவார் இல்லைங்களா, அந்த விஷுவல்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஒரு பெரிய தலைவர் அவர் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்ட்ரக்சருக்கு பின்னாடி நடந்து வருகிற பொழுது கிடைக்கிற ஒரு பிம்பம் இருக்குல்ல, அது ரொம்ப பெரியது. பிம்பம் இருக்கானா எதுக்குமே பொலிட்டிக்கல் மைலேஜ் அவங்க தமிழ்நாட்டில் எடுக்காத தானே பார்க்குறோம். ஹவு வில் திஸ் பி டிஃப்ரெண்ட்? இல்லை அது உண்மையிலே அது ரொம்ப ஆச்சரியம்தான். ஏனென்றால் நான் இந்த துங்கபத்ரா நதிக்கு தென்புறத்தில் அவருடைய செல்வாக்கு பெரிதாக எடுபடவில்லை. கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு அப்படி அது என்ன கணக்கு? அது திருப்பி சொல்லுங்க. துங்கபத்ரா நதி தானே நமக்கு சவுத்தில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா துங்கபத்ரா ஓடும். கர்நாடகாவில் துங்கபத்ராக்கு வடகரையில், இங்கே ஆந்திராலையுமே அவங்க 2% தானே. தெலுங்கானாவில் இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்காங்க. ஆனால் என்னென்னா அதற்கு வடபுறத்தில் நான் அவருடைய பல கூட்டங்களை பார்த்துருக்கேன். அப்படியே அவர் ஒரு 4 மணிக்கு வருகிறார் என்றால் கூட்டம் வந்து 1 மணி 2 மணிக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய கூட்டங்களை வந்து, அதுவும் குறிப்பாக ஹவேரின்னு ஒரு ஊர் கர்நாடகாவில் தமிழ்நாட்டுக்கு வந்தார் இல்லைங்களா, வந்து ஐயா ரஜினியெல்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் ஒரு டூர் போட்டார்ல 2014. அப்போ அங்கேருந்து நேரடியாக ஐயா ஹவேரி தான் வந்தாங்க. அந்த கூட்டத்தை நான் ஹவேரியில் பார்த்தேன். அப்படியே ஒரு மெஸ்மரைசிங்னு ஒரு கூட்டம். அவர் பேசுகிற அந்த கூட்டம் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை தன்வயப்படுத்தி அவர் பேசுவது இருக்குல்ல. இப்போ பஞ்சாபுக்குள்ளே அவருக்கு ஒரு செல்வாக்கு பெரிதாக வளரலை அப்படின்னா நம்மளால் வந்து அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் தென்மாநில கணக்கு தானே இங்கே என்ன அதே கணக்கு தானே? இல்லை அப்படி சொல்ல முடியாது. அவர் என்னென்னா ஒரு வலதுசாரி சித்தாந்தத்தினுடைய ஒரு மிகப்பெரிய மக்கள் தலைவர். இன்றைக்கு அன்னை இந்திராவிற்கு பிறகு ஐயா நேருவுக்கு அப்புறம் இன்றைக்கு அதிக நாட்கள் அன்னை இந்திராவினுடைய சாதனைகளை எல்லாம் கூட அவர் முறியடித்து அதிக நாட்கள் பிரதமராக இருந்த 2வது பிரதம மந்திரிங்கிற பெயரை வந்து அவர் இன்றைக்கு பெற்றிருக்கிறார். ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் தான் அந்த சாதனையை அவர் படைத்தார். 11 ஆண்டு காலம் அந்த சேரில் இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. 2வது ஒரு வலதுசாரி சித்தாந்தம் இந்தியாவில் எழுந்து வந்த பொழுது அதனுடைய அண்ணாமலை இங்கே மையப்படுறாருங்கிறது பார்க்குறோம். போன இதிலெல்லாம் மாநில தலைவராக இருந்தார். இந்த இமேஜ் எப்படி பார்க்குறீங்க? வாட் டஸ் தட்? இல்லை அவர் அண்ணாமலை வந்து ஒரு தமிழக அரசியலில் அவர் ஒரு வலதுசாரி சித்தாந்தத்தினுடைய ஒரு முகமாக அவர் ஏற்படுத்திய அதிர்வுகள் மிக முக்கியம். வலதுசாரி சித்தாந்தம்னு சொல்ல முடியுமா? அவர் மண்ணுக்கேற்ற மார்க்சியம் மாதிரி மண்ணுக்கேற்ற வலதுசாரின்னு அவர் ஒரு அடையாளப்படுத்தியிருக்கிறார். இல்லை அந்த கட்சியை கொண்டு போய் சேர்த்தார்ல. இப்போ ஒரு பெரிய அளவில் ஒரு அதிர்வுகளை அவர் உண்டாக்குனார். அந்த நேரத்தில் அவர் கொடுத்த பேட்டிகள், அவருடைய ஒவ்வொரு விஷயங்களும் பெரிதாக கவனிக்க. அந்த வைப்ரன்ஸை இன்னைக்கு பார்க்குறோமா? பாஜகவுக்குன்னு பார்த்தா பாஜக வேற ஒரு ட்ரெயிட் இன்னைக்கு எடுத்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு சப்ளிமெண்டரி ரோல். இன்னைக்கு அதிமுக வந்து ஒரு டிரைவிங் ரோல்லையும் இவங்க ஒரு பேக் சீட் எடுத்துருக்காங்க. தெரியுது இல்லைங்களா, அந்த கூட்டணியிலேயே தெரியுது இல்லை. ஏன்னா 2024 கூட்டணியில் என்டிஏ அவங்க தலைமையில் தானே போச்சு. சரி, அவங்க தலைமையில் தான் போனாங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வேட்பாளரையே ஐயா அண்ணாமலை தானே அறிவித்தாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்தது இல்லைங்களா. அப்போது கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளரையே அன்பர் அண்ணாமலை தான் அறிவிக்கிறார். அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்தது. இப்போ வந்து அவங்க வந்து அதிமுகவை முன்னிலைப்படுத்தி அவர்கள் வந்து பின்னால் நிற்கிறாங்க. பிறகு ஒரு தலைவர் மாற்றம்ங்கிறது நிச்சயமாக ஒரு இளம் வயதில் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. தேசியத்தில் ஒரு ஆளுகிற ஒரு கட்சியாக இருக்கிற ஒரு கட்சியில் இப்படி ஒரு சின்ன வயதில் அதற்கான ஒரு தலைமை பொறுப்பு கிடைப்பது, ஏறக்குறைய 4 ஆண்டுகள் அவர் அந்த பொறுப்பில் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆக அவர் தனக்கு கிடைத்த வாய்ப்பை அவர் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தி கொண்டதாகத்தான் நான் கருதுகிறேன். ஃப்ரீக்வன்சி ஆஃப் பிரைம் மினிஸ்டர்ஸ் விசிட் இன்னும் அது கூடுன்னு நினைக்கிறீங்களா? வரக்கூடிய நாட்களில் குறையிற மாதிரி தானே தெரியுது. ரொம்ப நாள் கேப் விட்டுருந்தாரு. இப்போ எலெக்ஷன் வருதுனால இன்னும் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குமா? இல்லை தேசிய அரசியலில் நடக்கிற சில விஷயங்கள், நமக்கு வருகிற சில தகவல்கள், ஏன்னா அவங்க இப்போ நீண்ட காலமாக இன்னும் தேசிய தலைவரையே தேர்ந்தெடுக்காம வச்சிருக்காங்க. லாங் ஓவர் டியூர்ல ரொம்ப நாளாக இருக்குது. இப்படி பாஜக இருக்காது. அவங்க அப்படி நொடி பொழுதுல முடிவெடுத்து போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. போன டிசம்பர்ல புது தேசிய தலைவர் வந்துருவார். ஜனவரினாங்க, பிப்ரவரினாங்க, இப்போ இந்த டிசம்பர் நெருங்குது. அப்போ இதை எல்லாத்தையும் தான் இணைச்சு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பிறகு அதில் என்ன பார்க்குறீங்க? அதுதான் அதில் என்ன நீங்கள் பார்க்குறீங்க? பாஜக ஒரு மாற்றத்துக்கு, ஒரு தலைமுறை மாற்றத்துக்கு தயாராகிறாங்களோ தேசிய அளவில் அப்படின்னு நம்ம கட்சி அளவுலையா இல்லை ஆட்சி அளவுலையா? கட்சி அளவில் தானே முதல்ல தயாராவாங்க.
ஏன்னா அப்போ வந்து இப்போ புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதில் இருக்கக்கூடிய இந்த நீண்டகால சுணக்கம்ங்கிறது நம்ம பாஜகவில் இதுவரை பார்க்காத ஒரு விஷயம். இது சுணக்கமா இல்ல, யார் வந்தா என்ன, அங்க யார் ஷோ ரன் பண்றாங்கன்னு தெரியும். இல்ல அது ரியல் பாஸ் யாருன்னு தெரியும். இல்ல அது வேறு சில கட்சிகளுக்கு பொருந்தும். ஆனா இவங்க அப்படி இருக்கவே மாட்டாங்க. இங்க மோர்சோ இல்லையா, இன்னைக்கு வந்து மோடி ஷாடியோ தான் தேர் ரன் த ஷோ. இன்னைக்கு மாநிலத்தில் இருக்கிற தலைவர்கள்லாம் பாருங்களேன், கூட்டணி முடிவுகளை எங்க தலைவர் ஜேபி நட்டா எடுக்கிறாருன்னு ஒருத்தர் மருந்து கூட சொல்றது இல்லை, அமித்ஷா எடுப்பாருங்கிறாங்க. ஸோ யார் பிராக்டிகலி பாஸ்ன்னு தெரியும். தேசிய தலைவர் வந்தா என்ன, வராட்டி என்ன. ரைட்டு, அதுதான் இப்போ அப்போ அதுல ஏதோ ஒன்று நடக்குது இல்லை, ஏதோ ஒன்று நடக்குதுன்னு பாக்குறீங்க. ஏன்னா இவ்வளவு நாட்களும் அவர்கள் இப்போ நீங்க சொல்லுகிற ஐயா அமித்ஷா ஐயா மோடி இணை வந்து இவ்வளவு நாட்களும் வேக வேகமாக காய்களை நகர்த்திக்கிட்டே இருந்தாங்கல்ல. ஸோ இது நகர்த்த முடியாம இருக்குன்னு ஏதோ ஒரு இடம் என்ன, ஏன் இவ்வளவு நீங்க நகர்த்த முடியாமன்னு யோசிக்காதீங்க. ஏன் இந்த ஒரு நமக்கு தோணும்ல, ஏன் இவ்வளவு ஒரு சுணக்கம் ஏன் இருக்குன்னு அதுக்கான காரணம் இப்போ ஆர்எஸ்எஸ் தலைவருடைய கருத்து இதெல்லாம் ஒட்டி பார்க்க நம்ம வெவ்வேறு புள்ளிகளை, அதாவது ஒரு விஷயம் நமக்கு தெளிவா தெரியுது அரசியல்ல, அதாவது நம்ம தெரிந்த ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு தான் தெரியாத விஷயத்தை நம்ம யூகிக்க வேண்டும். சரி, இது வந்து ஒரு லீடு. ஏனென்றால் இப்படி ஒரு சுணக்கம் வந்து அந்த கட்சியில இருக்காது. அப்போ முதன்முறையா ஒரு சுணக்கம் இருக்கு. அப்போ வருகிற வேறு சில தகவல்களையும் நாம வந்து அப்போ வேற ஏதோ ஒன்று இருக்கு போல இருக்கு. இப்போ இவங்க அனுப்புகிற பட்டியல், ஏனென்றால் பாஜகவை பொறுத்த அளவில் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒப்புதல் என்பது மிகவும் முக்கியமானது. அவங்க தான் ஒரு தாயமைப்பாக இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு இடத்துல இது வந்து ஸ்ட்ரக் ஆகி நிற்குதோ, என்ன காரணம் அப்படின்னு தெரியல. ரெண்டாவது செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி ஐயா மோடி அவர்கள் அவருடைய 75 வயதை கடக்கிறார். அதையும் நாம அந்த மைல்ஸ்டோனை உற்று கவனிக்க வேண்டியதா இருக்குல்ல. ஆனா அதுக்கு விடைய எலெக்ஷன்லேயே சொல்லிட்டார்ல அமித்ஷா, 29 வரைக்கும் அவர் தாங்கன்னு கேஜ்ரிவால் எழுப்பிய டவுட்டுக்கு அஃப்கோர்ஸ் நீங்க ஆர்எஸ்எஸ் தலைவரோட கருத்து. ஸோ அது கவனிக்கப்படணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவங்க வந்து ஒரு பர்சனாலிட்டியை மையமாக வைத்து போகிற ஒரு கட்சி இல்லைல்ல, அவங்க ஒரு சித்தாந்தத்தை மையமாக வைத்து போகிற ஒரு கட்சி. இந்த ஹெலிபேட் இங்கே இருக்கிற இது திருச்சியிலேருந்து அவர் புறப்பட்ட காட்சி, இது 2-3 உலங்கு வானூர்திகள் இருக்கிறத பார்க்குறோம். இதில் ஒன்றுத்தில் அவர் கிளம்பியிருப்பார், மற்றதெல்லாம் டீகாய் வாகனங்களாக இருக்கும். அவர் புறப்பட்டு விட்டார். புறப்பட்ட காட்சிகள் வரல ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ். இப்போ நம்ம திரையில் பார்க்கறது இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு தான் அவர் வந்து இறங்க போகிறார். இந்த 4 ஹெலிகாப்டரில் ஒன்றுத்தில் அவர் புறப்பட்டிருப்பார், 4ம் புறப்பட்டிருக்கும். எது பிரதமருடைய ஹெலிகாப்டர்னு தெரியக்கூடாதுன்னு ஒரு டீகாய். இந்த இதில் நம்ம பிஜேபி ஆர்எஸ்எஸ் உறவெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. தமிழக அரசு மத்திய அரசு உறவு இந்த விசிட்ல எப்படி வெளிப்படுதுன்னு பார்க்குறோம். ஒரு ஃப்ரிக்ஷியஸ் டயத்தை பார்த்துருக்கோம், ஒரு இணக்கமாக முதல்வர் பிரதமர் வெளிப்பட்ட காட்சிகள்லாம் பார்த்துருக்கோம். ஒரு ப்ரீ எலெக்ஷன் இயரில் திரு தங்கம் தென்னரசுடைய பங்கேற்பு, அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ், முதல்வர் வந்து தலைமைச் செயலாளர் மூலமாக கோரிக்கை மனுக்களை அனுப்பியது, மத்திய மாநில அரசு உறவை இந்த ஈவெண்ட்ஸில் எப்படி பார்க்குறீங்க? இல்லை இது அவங்க நீங்கள் வந்து இந்த மொத்த விஷயத்தையும் அரசியலாகவும் நிர்வாகமாகவும் எங்கே இருந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அன்பர் உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்பதற்கு முன்னால் ஐயா மோடி அவர்களை போய் பார்த்தாங்க. அப்போது நீங்கள் வந்து அவர் ஒரு மாநில அமைச்சராகத்தான் இருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் அவருக்கு நாற்காலி எப்படி போடப்பட்டது, ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் இத்தனைக்கும். ஆமாம், அப்படி போர்ட்ஃபோலியோவில் 10ஓ 11ஓ அந்த தான் இருந்தாங்க. அப்போது அந்த நேரத்தில் நாற்காலிகள் எப்படி போடப்பட்டது, ஒரு அந்த மாதிரி நாற்காலிகள் வழக்கமாக முதல்வர்களுக்கு போடப்படும். அப்படியாப்பட்ட ஒரு நாற்காலி வந்து இதற்கு முன்னால் ஒரே ஒருவருக்கு தான் போடப்பட்டது, ஆதித்ய தாக்கரே அவர்களுக்கு போடப்பட்டது. ஆமாம், அது நீங்கள் விஷுவலாக பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவர் போய் சந்திக்கிற போதும் அப்போது பொலிட்டிக்கல் கிளாஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமாக இருப்பாங்க. அவங்க அரசியலாக இருக்கிற பொழுது ஒரு முகமாகவும் நிர்வாகமாக வருகிற பொழுது வேறொரு தன்மையோடும் தான் இயங்குவாங்க. இப்போது ஐயா மோடி அவர்கள் 2014 வந்த பிறகு ஏறக்குறைய 7 ஆண்டுகள் அவங்க வந்து எதிர்க்கட்சி அரசியல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் வந்து ஐயா மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்த போதெல்லாம் அவர்கள் வெவ்வேறு விதங்களில் போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிட்ட பிறகு ஒரு மாநில முதல்வர் ஒரு மத்திய அரசினுடைய பிரதமர் என்கிற அளவில் வெவ்வேறு நிகழ்ச்சிகளுக்கு அழைத்து வந்தார்கள். பரஸ்பரம் அன்பை பராமரிக்கொண்டார்கள். ஆனால் இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், அந்த அன்பர் உதயநிதி அவர்கள் பிரதமர் சந்திப்பில் இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் கிளாஸ். அதுக்கப்புறம் நிறைய ஈக்குவேஷன் மாறியதை பார்த்தோம்ல நாடாளுமன்ற தேர்தலில். அதுக்கப்புறம் இன்னைக்கு ரொம்ப ஒரு அதிதீவிரமாக ஒரு பிஜேபி எதிர்ப்பை காங்கிரஸை விட மற்ற இந்தியா கூட்டணி கட்சிகளை விட திமுக முன்னெடுக்கிறத பார்க்குறோம் இல்லையா? அவங்களுக்கு களம் சாதகமாக இருக்குல்ல.
நீங்கள் வந்து இன்னும் குறிக்க போனால் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத விட அவங்க வந்து ஐயா மோடி எதிர்ப்புன்னு தான் அவங்க எடுக்கிறாங்க. ஆனால் அவங்களால அதை ரெண்டாக பிரித்து பார்க்க முடியுதில்ல. அரசியல் வேற, ரெண்டு தரப்பும் அப்படி பிரித்து பார்க்குதா? தெளிவாக இருக்காங்கல்ல. அவங்க தேசிய கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க. ஏன்னா அவங்க தானே, நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கிடலாம், அவர் தானே இந்திய பிரதமர். அவங்களுக்கு அந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவங்க ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த சேரில் உட்கார்றவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவர் இந்தியாவினுடைய பிரதமர். அதனால் அவங்க வந்து அவங்க வந்து குறிப்பாக நீங்கள் உங்கள் கேள்வி முக்கியமான கேள்வி. பாஜக வந்து மாநில கட்சிகளோட ரொம்ப இணக்கமாக தானே இருக்காங்க. அவங்க எந்த மாநில கட்சியோடையும் ரொம்ப பெருசாக வந்து விரோதம் பாராட்டுவதே கிடையாது. விழுங்கவே பார்க்குறாங்கிறது தானே அவங்க மேலே. இல்லை, அப்படியே எங்க விளங்கியிருக்காங்க? எனக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள். சிவசேனா ஏங்க அவங்க நம்பி போனார், இன்னைக்கு துணை முதல்வராக இருக்காரு. அதுல அந்த குடும்பம் என்னவா இருக்குன்னு பாக்குறோம்ல. யாரு? தாக்கரே குடும்பம். இல்ல ஏங்க முதல்ல பிரிஞ்சுட்டு போனது அவர் தாங்க. கூட்டணியில இருந்து முதல்ல அது அவங்க பொலிட்டிக்கல் டிசிஷன். அதுக்கு என்ன விளைவுன்னு பாக்குறோம்ல. இல்ல இப்போ இவங்க ஷிண்டேவை தான் உதாரணம் சொல்றாங்க. இவங்க பிரிஞ்சு வந்தாங்க. அது அவங்களுக்குள்ள ஏற்பட்ட பிளவுல ஒரு அணியை இவங்க அரவணைக்க வேண்டிய ஒரு தேவை வந்தது. அரவணைச்சுக்கிட்டாங்க. இவங்க பக்கம் வர்றவங்க பக்கம் தானே. அதாவது ஐயா அமித்ஷாவினுடைய இது வந்து அவர் தன்னை நம்பி போனவர்களை ஒருபோதும் கைவிட்டதில்லை. அவர் யாரையும் ஓபிஎஸ் ஒரு நான் முன்னமே உங்களோட பேசியது போல் சொன்ன போல் எப்படி வந்து இந்த அது வந்து இவங்க 2 பேரில் இவங்கன்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது கொஞ்சம் ஆச்சரியமான இடம் தான். நான் போன நிகழ்ச்சியிலே உங்களோட குறிப்பிட்டேன். அந்த ஒரு இடம் ஆச்சரியமான இடம் தான். ஆனால் அவர்கள் பெரும்பாலும் வந்து மாநில கட்சிகள் அவங்களுக்கு வந்து காங்கிரஸ் முக் பாரத்ன்னு தானே அவங்க அரசியல். இப்போ இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வராருல, அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்குமா? தமிழ்நாட்டு களத்தை பார்க்க படிக்க இல்லை அதில் மூவ்ஸ் பண்ண, இல்லை அது வந்து முழுக்க அமித்ஷாவுடைய போர்ட்ஃபோலியோவா? இல்லை, அவர் ரொம்ப ஜென்டிலாக அவரை கேரி பண்ணுற விதமே வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. அவர் வருவார். இன்னும் பாருங்களேன், இன்னும் வரக்கூடிய விஷுவல்ஸ் எல்லாமே ஒரு டால் லீடர் வந்து ஒரு இடத்துக்குள்ளே வந்து இறங்கும்போது வரக்கூடிய ஒரு விஷுவல்ஸ் நமக்கு கிடைக்கும்ல. அவர் தன்னை கேரி பண்ணுற விதம், ஆட்களோட கனெக்ட் ஆகிறது, இது எல்லாமே ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவர் என்ன 2002 பதவியில் இருக்காருங்க. இன்னைக்கு நேத்தா இருக்காரு. கான்ஸ்டிடியூஷனல் பதவியில எவ்வளோ 23 வருஷம் இருக்காரு. யாரு இவ்வளோ நீண்ட வந்து காலத்தில் இந்தியாவில் வந்து பதவி வேறு யாருமே இவ்வளோ நீண்ட காலம் இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டில் இருந்ததே கிடையாது. ஐயா நேருவே 16 வருஷம் தானே. அதனால் அவர் வந்து அந்த அடிப்படையில் அவர் வந்து ரொம்ப பெரிய லெவலில் அவர் வந்து இது வந்து அவருக்கு ஒன் மோர் ப்ரோக்ராம் விஷுவல்ஸ் பார்க்குறோம். கங்கை கொண்ட சோழபுரத்தை பிரதமருடைய உலங்கு வானூர்தி நெருங்கி கொண்டிருக்கிறத பார்க்குறோங்க. 2-3 ஹெலிகாப்டர் பறக்குது. அதில் 1 பிரைம் மினிஸ்டர், இது ஒரு டீகாய் வாகனங்கள் மற்ற 2. அதில் வந்து அவர் நெருங்கி விட்டார் கங்கை கொண்ட சோழபுரத்தை அப்படிங்கிற காட்சிகளை பார்க்கின்றோம். இந்த ஆடி திருவாதிரை நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். ராஜேந்திர சோழன் 1ஆம் ராஜேந்திர சோழனுடைய பெருமையெல்லாம் பற்றி பேச போகிறார். அவர் பேசுறதுக்கு முன்னாடி 1ஆம் ராஜேந்திர சோழனுடைய பெருமைகள்லாம் எங்களை மாதிரி தெரியாதவங்களுக்கு சொல்லுங்க பெருமாள். இல்லை ராஜேந்திரன் ராஜராஜன்ங்கிறது தான். ஐ எம் சாரி, இந்த விஷுவல்ஸ் வந்து திருச்சியிலேருந்து டேக் ஆஃப் ஆன விஷுவல்ஸ். பட் எனி டைம் ஃப்ரம் நவ் இறங்குற விஷுவல்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஆமாம், அதாவது இந்த ஒட்டுமொத்த சோழ பேரரசுலையும் அந்த தந்தை மகன் ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் 1000வது கிபி 1000வது ஆண்டில் தானே அவங்க வந்து அவர்களுடைய தந்தையும் மகனுமே சேர்ந்து ஒரு ஆட்சி செலுத்திய ஒரு காலகட்டம் இருக்கிறது. பிறகு நீண்ட காலம் வந்து இந்த லாங் டேர்ம் த கிங் இன் வெயிட்டிங் அப்படின்னா அது ராஜேந்திர சோழன் தான். அவர் வந்து 39 ஆண்டு காலம். ஸ்டாலினை சொல்ல முடியுமா? அவர் 39 ஆண்டு காலம் பட்டத்து இளவரசராக இருந்தார் இல்லைங்களா? ஆனால் ஒரு ஒப்பீடு இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட அவர்கள் ஒரு ஐயா கலைஞர், ஐயா ஸ்டாலின் அவர்களை ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனோடு அவர்கள் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனோடு ஒப்பிடுகிற ஒரு பாங்கு அவர்கள்ட்ட இருக்கு. அவங்க இருக்கு ஒரு என்றால் அவர் செயல் தலைவராக செயல்பட்ட காலகட்டங்கள் எல்லாம் இப்போ டெல்டா பகுதிக்கு போகிற போது அதை குறிக்கிற வகையிலான போஸ்டர்கள் வெளிப்படுவதை நம்ம பார்க்கலாம். பொதுவாக இதோட தொண்டர்களோட 2ஆம் கட்ட தலைவர்களோட மனநிலையை வந்து போஸ்டர்கள்லையும் அவர்கள் கொடுக்குற நாளிதழ் விளம்பரங்கள்லையும் நம்ம பார்க்க முடியும். அதனால் அவர்களும் டெல்டாவிலிருந்து வந்ததுனால ஒரு சோழ பேரரசு போல் அது 2 தலைமுறை 3 தலைமுறை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் ராஜேந்திர சோழன் வந்து அந்த தந்தை மகன் சேர்ந்து ஆண்ட ஒரு காலம் அப்படிங்கிறது இருக்குல்ல. அவர் ஒரு பட்டத்து இளவரசராக அவர் பல்வேறு பகுதிகளுக்கும் படைகளை நடத்திய விதம், அதை வென்ற விதம். இப்போ சமீபத்தில் சோழ பேரரசுகள் பற்றி சில புஸ்தகங்கள் வந்திருக்கு. சோழ பேரரசு பற்றி தொடர்ந்து ஆங்கிலத்தில் புஸ்தகங்கள் வந்து கொண்டே இருப்பதை
பார்க்க ஓகே, முடிகிறது. அந்த விஷயங்களை பிரதமர் நரேந்திர மோடி இங்கே நம்முடைய படைகள்ல ஒரு கப்பல் கூட பேரிட்டதை பார்த்தோம்.